அனைவருக்கும் வணக்கம். எண்கணிதத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த எண்கணிதம்தான் தமிழில் எண்கணித ஜோதிடம். இதுதான் வாக்கு அடிப்படையில், சொற்கள் அடிப்படையில் ராசி, நட்சத்திரம், எண்ணும் எழுத்தும், கிரகங்கள், இந்த 5 வகையை வைத்துதான் ஜோதிடம், ஜாதக பலன் சொல்லப்பட்டு வருகிறது. ஜோதிடம் பலன் கணிக்கப்பட்டு சொல்லுகிறது. இந்த எண்கணித ஜோதிடம்தான், அதாவது வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதக பலன் எழுதப்பட்டது. வார்த்தை அடிப்படையை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். எந்த மொழியிலும் இதுவரை இல்லாதது, இதுவரை சொல்லாதது நான் தமிழில் எங்கிருந்து புதிதாக கணிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். மழைக்காலங்கிறது, மழைக்காலத்துக்கு 6 எழுத்து 1 1 7 8 4 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 28வது விதி என்கிறது 1. மழைக்காலம் 28. பொதுவாக ஒவ்வொரு மாதத்தில் 1ஆம் தேதி வாக்கில், தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு 1ஆம் தேதி வாக்கில் மழை பெஞ்சாக்கா அந்த மாதமெல்லாம் மழையாக இருக்கும். ஒவ்வொரு பூமி வளத்தை பொறுத்தளவு இருக்கும். மழை அப்படின்னாலே 1 1 விதி 2, தூறல் 3 எழுத்து 7 8 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 16. அது விதி என்கிறது 7. மாதத்தில் பொதுவாக மாதத்தில் 7ஆம் தேதி மழை பெய்தால் அந்த மாதமெல்லாம் மழை இருக்கும் என்று தமிழ் எண்கணிதம் கணித்து சொல்லப்பட்டு வருகிறது. சித்திரை மழை, சித்திரை மாதம் எப்போதுமே 25ஆம் தேதி வாக்கில், 25ஆம் தேதி அன்று மழை பெய்தாக்க அந்த மாதமெல்லாம் மழை இருக்கும் என்று தமிழ் எண்கணிதம் சொல்லப்பட்டு வருகிறது. சித்திரை மழை 4 4 8 7 1 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 25. அது விதி என்கிறது 7. அப்போ சித்திரை மாதத்தில் 25ஆம் தேதி வாக்கில் மழை பெய்தாக நல்ல மழை, பூமி எங்கும் மழை பெய்யும், மாநிலம் எங்கும் தேசம் எங்கும் மழை பெய்யும் என்று சொல்லப்படுகிறது. அது விதி என்கிறது 7. வைகாசி மழை 9 8 4 1 1 இதெல்லாம் கூட்டினாக்க 23. அதனை விதி என்கிறது 5. அப்போ வைகாசி மாதத்தில் எப்போதுமே 23ஆம் தேதி வாக்கில் மழை பெஞ்சாக்கா நல்ல மழை வருஷைக்கும். ஆனி மாத மழை 8 1 1 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 11. அது விதி என்கிறது 2. ஆனி மழை, ஆனி மாதம் 11ஆம் தேதி மழை பெஞ்சாக்கா அவ்வருஷம் அந்த மாதத்து நல்ல மழை. ஆடி மழை 8 6 1 1 இதெல்லாம் கூப்பிட்டாக்கா 16. அது விதி என்கிறது 7. அப்போ ஆடி மாதம் 16ஆம் தேதி மழை பெஞ்சாக்கா நல்ல மழை. ஆடிப்பட்ட தேடி விரைங்கிறது போல் ஒரு விவசாயி ஆனி மாதத்தில் மழை பெஞ்சாக்கா உழவு ஓட்டி போட்டுருவாங்க. ஆனி மாதத்தில் உழவு ஓட்டுவாங்க. ஆனி மாதமே பயிர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆடிப்பட்டு தேடி விரைங்க வர ஊரெங்கும் நாடெங்கும் விளைவிச்சிருவாங்க. அந்த 16ஆம் தேதி மழை பெஞ்சா, ஆடி 16ஆம் தேதி மழை பெஞ்சாக்கா அதற்கு ஆடி மாத மழைக்கு விதியின் 7 துணை இருக்கிறது. ஆனால் ஆடி மாதம் 16ஆம் தேதி மழை பெய்ய வேண்டும். ஆவணி மழை அதனுடைய விதி என்கிறது 20. ஆவணி அதற்குரிய எண்கணிதம் 8 5 7 1 1 22. அது விதி என்கிறது 4. அப்போ ஆவணி மாதம் 22ஆம் தேதி மழை பெஞ்சாக்கா நல்ல மழை பெய்யும். அதற்கு எண்கணிதம் 4. புரட்டாசி மழை, அப்போ புரட்டாசி மழைக்கு 9 3 2 3 4 1 1 இதெல்லாம் கூட்டினாக்கா 23. அதை விதி என்கிறது 5. புரட்டாசி மாதத்தில் 23ஆம் தேதி வாக்கில் மழை பெஞ்சாக்கா நல்ல பலன் கிடைக்கும், நல்லா பூ பூக்கும். ஐப்பசி மழை 5 6 9 4 1 1 இதெல்லாம் கூப்பிட்டாக்க 26. அது விதி என்கிறது 8. அப்போ ஐப்பசி மழைக்கு 26ஆம் தேதி வாக்கில் மழை பெஞ்சாக்கா நல்ல சிறப்பான மழைகளாக நல்ல மழை பெஞ்சு மண்ணெல்லாம் செழிக்கும். கார்த்திகை மழை 8 9 4 8 5 1 1 இதெல்லாம் கூட்டினாங்க 36. விதி என்கிறது 9. அப்போது கார்த்திகை மழைக்கு 36 தேதி சொல்லப்படுகிறது. அது 16ஆம் தேதி வாக்கிலையும், மாதத்தில் 6ஆம் தேதியும், மாதத்தில் 16ஆம் தேதி வாக்கில் மழை பெஞ்சாக்கா அந்த மாதம் அடைமழை புயல் என்று சொல்லப்படும். ஆனால் கார்த்திகை மழை 36. அதில் விதி என்கிறது 9. மாதத்தில் 6ஆம் தேதி 16ஆம் தேதி வாக்கில் மழை கார்த்திகையில் பெஞ்சாக்கா அது அடமழையாக இருக்கும். அத்திங்க ஆடாங்கா விழும். பூமி எங்கும் ஏரி எங்கும் காடு கரையெல்லாம்
நீர் நிரம்பி நல்ல நிலைக்கு வரும். அது விதி என்கிறது 9 இதுதான். ஆனால் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டு உள்ளது செற்போரட்ட நாள்னு இதுக்கு பேருங்க. பஞ்சாங்கத்தில் வந்து ஆனி மாதம் 10ஆம் தேதி, ஆடி 8ஆம் தேதி, ஆவணி 6ஆம் தேதி, புரட்டாசி 4ஆம் தேதி, ஐப்பசி 2ஆம் தேதி, கார்த்திகை 1ஆம் தேதி இந்த தேதிகளில் மழை பெஞ்சாக்கா நல்ல மழை பெய்யென்று பஞ்சாங்கம் கணித்துள்ளது. நான் தமிழ் பிரகாரம் கணித்து சொல்லக்கூடியது மாதத்தில் சித்திரை மாதம் 25ஆம் தேதி, வைகாசி மாதம் 23ஆம் தேதி, ஆனி மாதம் 11ஆம் தேதி, ஆடி மாதம் 16ஆம் தேதி, ஆவணி மாதம் 22ஆம் தேதி, புரட்டாசி 23ஆம் தேதி, ஐப்பசி 26ஆம் தேதி, கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் மழை பெஞ்சாக்கா நல்ல மழை என்று சொல்லப்படுகிறது. அந்த தேதி குறிப்பிட்ட தேதிக்குள்ளே மழை பெஞ்சாக்கா மாநிலங்கள் தேசங்கள் சிரிக்கும். தாயுடைய பிள்ளை பூமி தேய் பிள்ளைகள் மரம் செடி கொடி எல்லாமே நல்லா வளர்ச்சி பெற்று காற்றுகள் அது மூலமாக நமக்கு வந்து உற்பத்தி ஆகும். அதனால் ஏரிக்கு நீரெல்லாம் ஓடி ஏரியில் தங்கும், கடலில் தங்கும், நதியில் தங்கும். இந்த வெயிலெலாம் எங்கே போய் தங்கிறது அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் இருக்குது. வெயில் மழை பெஞ்சாக்கா மழை நீர் எங்கே போய் தங்கிறது? ஏரி, கடல், குண்டுங்குழி உள்ளிடத்தில் மலை முகுடு எல்லாமே அந்த மழையானது போய் தங்குகிறது. காற்று எங்கே தங்குகிறது, வெயில் எங்கே போய் தங்குகிறது என்பதெல்லாம் நான் கணித்து சொல்ல காத்திருக்கின்றேன். ஆனால் இந்த தமிழ் ஜோதிடத்தில் வார்த்தை அடிப்படையில் எங்கிருந்து சொல்லப்பட்டு வருகின்றேன். அதனால் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டது மழைக்கான மாதம் தேதிகள் ஆனி 10, ஆடி 8, ஆவணி 6, புரட்டாசி 4, கார்த்திகை ஐப்பசி 2, கார்த்திகை 1 இந்த மாதிரி தேதிகள் மழை பெஞ்சால் நல்ல மழை பெய்யும் என்று பஞ்சாங்கம் சொல்லப்பட்டுள்ளது. தமிழ் எழுதி சொல்லப்படுகிறது மாதத்தில் 7ஆம் தேதி, மாதத்தில் 16ஆம் தேதி மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். அதனுடைய விதிங்கிறது 7. சித்திரை மாதம் 25 தமிழ் மழை நாள், வைகாசி 23, ஆடி 11, ஆடி 16, ஆவணி 22, புரட்டாசி 23, ஐப்பசி 26, கார்த்திகை 16, 6ஆம் தேதி இந்த வாக்கில் வந்து மழை பெஞ்சாக நல்ல மழை. இது தமிழ் எண் நான் கணிக்கப்பட்ட தமிழ் எண்ணில் பெற சொல்லப்படுகிறது. இப்படித்தான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே காது கொடுத்து கேட்கும். பிரபஞ்சம் நான் சொல்லப்படுவது எல்லாம் பிரபஞ்சம் காது கொடுத்து கேட்கிறது. மண், பூமி, மரம், செடி, கொடி எல்லாமே, கடல் அனைத்துமே இந்த பிரபஞ்சம் இதோடைய நான் பேசக்கூடிய அனைத்தையுமே காது கொடுத்து கேட்கும். மந்திரம் போட்டு பார்க்கும், தந்திரம் போட்டு பார்க்கும், எல்லாமே செய்யும். ஏனென்றால் ஒருத்தருக்காக இல்லை, எல்லோருக்குமே இந்த எண்களிடம் பலனை தரும் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். ஆனால் மழைக்கான தேதியிலே தமிழ் எண்ணிக்கை பிரகாரம் கணித்து சொல்லப்பட்டு உள்ளே இப்போ தற்காலிகம் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. மழை பெஞ்சா ஏரி, எதுக்காக ஏரி வெட்டினாங்க அப்படின்னாக்கா மழை நீரெல்லாம் தேங்க வேண்டும், மழை நீரெல்லாம் ஓடித்து இருக்க வேண்டும். அப்போது பூமியுடைய நீரோட்டம் பூமிக்கு கீழே உள்ள நீரோட்டம் மேலே வரும் என்பதற்காக தான் ஏரி, பெரிய கால்வாய்கள், பெரிய தெப்ப குளங்கள் என்றெல்லாம் ஆண்டவருக்கு வந்து மழை நீரை சேமித்து வச்சிருந்தால்தான் நமக்கு சமயத்தில் உதவும், வெயில் காலத்துக்கு உதவும் என்பதால் தான் ஏரி, குளங்கள், பெரிய பெரிய தெப்ப குளங்கள்லாம் அமைக்கப்பட்டது மக்களுக்காகத்தான். அந்த ஏரிகள் தண்ணிக்காக மட்டும் இல்லை, காற்றுக்காகவும் அந்த ஊரெங்கும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏரி குளம் நிரம்பு. ஆனால் இந்த எண்ணினது பிரகாரம் வெயில் எங்கே போய் அடங்குகிறது, காற்றுக்கு எங்கே போய் அடங்குகிறது என்பதெல்லாம் இந்த எண்ணினது பிரகாரம் நான் சொல்லுவேன். அதனால் நான் குறிப்பிட்ட அந்தந்த மாதத்தில் அந்தந்த தேதியில் மழை பெய்ய வேண்டும் என்பது தான் என் தமிழ் எண்ணிக்கை ஜோதிடம் சொல்லப்பட்டு வருகிறது. இது உண்மை. இந்த தேதியில் தான் மழை பெய்கிறது. பங்குனி மாதம் உத்தேசமாக சொல்லுகிறேன். பங்குனி மாதம் 23, 24 தேதிக்கெல்லாம் மழை பெய்யணும். ஆனால் இந்த வருஷம் மழை பெய்யலை. மாசி மாதம் இந்த வருஷத்தில் வந்து மாசி 23, 24 தேதிக்கு மேலே மழை பெய்யணும், அது பெய்யலை. என்ன காரணம்? அதை நான் கணிக்க கிடையாது.
அதுக்கு கணிச்சிருந்தால் அதையும் சொல்லியிருப்பேன். ஆனாலும் வந்து ஏட்டின் பிரகாரம் தமிழ் எண்கிறது 7. இதுதான் தமிழ் எண்கிறது 7ம் இதுதான். தமிழ் எண்ணிடம் ஓலையும் இதுதான். இந்த எண்ணிடத்தை வைத்து தான் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் மழை உண்டா இல்லையா என்பதெல்லாம் இந்த எண்ணிட பிரகாரம் சொல்லலாம். ஆகவே இந்த தமிழ் எண்ணிட ஜோதிடம் வார்த்தை அடிப்படை சொற்க அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த பிரபஞ்சம் காது கொடுத்து கேட்கிறது, சிந்திக்கிறது, நினைக்கிறது, நினைத்து பார்க்கின்றது. தமிழில் இப்படிப்பட்ட ஒரு உண்மைகள் இருக்கிறது என்பதை பிரபஞ்சம் ஒத்து கேட்கிறது என்பதை நான் இந்த யூடியூப் வீடியோ மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அரியலூர் மாவட்டம், நான் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்ணிட வள்ளுவர். நன்றி, வணக்கம்.